ஃப்ரெண்ட்ஸ், இனிமே நீ தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பாண்டியாவை பெருசாக கண்டுக்காம ஒதுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சச்சின் பண்ணியிருப்பாரு. இன்னொரு புறம் பாண்டியாவை தவிர்த்துட்டு மற்ற மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் எல்லாருமே பயங்கரமாக இந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 200வது போட்டியில் களம் இறங்குறாரு. மும்பைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான அந்த ஒரு போட்டியில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் இது ஒரு சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி ஆடி இருந்தார் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இப்போ இந்த கேம் அவருக்கு ஐபிஎல்ல 200வது கேமு. ஓவராலாக ரோஹித் சர்மா ஐபிஎல் எத்தனை கேம்ஸில் ஆடி இருக்காருன்னா 244 கேம்ஸில் ஆடி இருக்காரு. பட் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ரோஹித் சர்மா மும்பையில் ஆடலை. ஆரம்பத்தில் டெக்கான் சார்ஜர்ஸில் இருந்தார். அப்போ ஒரு பவுலராக இருந்தார். ஒரு 7வது இடம் 6வது இடம் அந்த மாதிரி இடங்களில் தான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தோனி தான் பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை ஒரு ஓப்பனராக ப்ரமோட் பண்ணார். அதுக்கப்புறம் கிரிக்கெட் வரலாறுலாம் எப்படி மாறி போச்சு, என்னென்ன மாதிரி ஆச்சுங்கிறதெல்லாம் உலகமே பார்த்துச்சு. இன்றைக்கி உலகத்திலே சிறந்த ஃபினிஷராக ரோஹித் சர்மா இருக்கார். அந்த வகையில் 244 மேட்சஸ் ஆடி இருந்தாலுமே கூட மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்காக 200வது போட்டியில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா களம் இறங்குறாரு. அதை அந்த மேட்சுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா செமையாக மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சச்சின் கையால் அந்த ஜெர்சி ரோஹித் சர்மா வாங்கியிருப்பார். அதில் ரோஹித் 200 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிருப்பாங்க. பட் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியா பெருசாக கண்டுக்காமல் ஆரம்பத்தில் ஏதோ பேருக்கு நின்றுட்டு அவர் பாட்டு கடந்து போயிருப்பார். இன்னொரு புறம் யாருமே பெருசாக பாண்டியா கண்டுக்கல. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டுக்காத மாதிரி. இது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு 200 கேம் ஆடுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ பாண்டியா கேப்டன் அப்படிங்கிற முறையில் ரோஹித் கூட சேர்ந்து ஜென்ரலாக இந்த மாதிரி செலிப்ரேட் செம்மையாக பண்ணுவார் பாண்டியா. பட் இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே தான் முட்டிக்கிட்டு இருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா பாண்டியா பெருசாக கண்டுக்காமல் போயிருப்பார். நன்றி.